டாக்டர் பாபரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 51. 4ஆம் களம். திருப்பரங்குன்றத்தின் மலையச்சியில் காலம் இரவு. வேடரசனும் மயிலனும் ரகசிய பேச்சு அசுரதேவன் அருகில் இருக்கி வேடரசன் மயிலனும் ரகசிய பேச்சு. பாதி அன்னம் என்றாகுதற்கரிய தொழுததும் அழுதிடும் பேனாம் வேறிடதிகதும் எதற்கும் மருந்ததே மயிலி அத்தனை பாடும் இன்பங்களைதது பற்றும் தெருந்திலே நயனும் புகழதும் போற்றார் உமது விதிப்புறமிகளும் பார்த்தார் வனந்தவம் வெல்லுவன் அண்மையில் மயிலன் வேறிடங்குன்றே மணங்கிதமாலும் உறவ பிழைகுதும் அதுவே பாறை உன்னை உன்னை நீலன் நின்னவர் காணும் மன்னென தீதுவன் நன்றை பேது வேடரசன் திருவரு விதியுழல பெறுதலும் உய்தன பெருமைகள் நண்பனும் விருந்தா குன்றமே சேவல் தொல்லையம் பாவிகள் போவர் சேவலின் கொடிய கண்ணா இருமவர் தேதி வேடரசன் மருந்து பற்றிடு மேறுது மருந்தீரும் இமனத்தில் பாவரையும் அவ்விது நெய்தலும் ஒவ்விதம் தப்புவே சேவலின் பேரர் போக்கினோ பாரிட கொண்டனை வேலவர் நன்மை தண்டனு பட்டதும் சேவல் எவரிலும் உமக்கு பொய்மையும் போவர் கேளியோ மன்னன் செய்வதே சேவல் தெய்வமும் என்பர் விரோதம் விரோதம் விரோதமர் கொன்று துரோகம் இடியேன் வேலுள்ள துரோகம் வெறுமடி மமத்ததில் பெருவமர் விரோதம் படுபுயல் வராது திடுக்கிடும் பெரில் படையன் பேயோ படையன் தராது புலிபுகை மலைக்க வருந்துவன் நாட்டில் பொறுப்பினை இடர்பால குன்ற பார்த்தது திருப்பம் கூட்டுறவர்க்குள் புகிதி போயன் வருத்தமாம் திருமொழி